Hello everyone, welcome back TM Design. Today in this video we will discuss about the move commands. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா move command பற்றி பார்க்கலாம். மூவ்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கிறது தான் மூவ். ஸோ மூவ் டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். It is defined as the one place to another place transfer object is called move. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கிறது மூவ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வரேன், லைன் கமாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன். ஸோ இது வந்து எனக்கு 200 mm. ஸோ இந்த சைடு எனக்கு ஒரு 200 mm. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஆர்த்தோவை F8 ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட் கிளிக் என்டர். இப்போ வரைஞ்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம டைமென்ஷன் போய் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஐ வாண்ட் டு 200. இந்த லைனே 200. ஆங்கிள் வேணால் ஆங்கிள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் ஆங்கிள்ஸ் 45 டிகிரி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மூவ் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ மூவில் என்ன கேட்குதுன்னா செலக்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கன்னு கேட்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, என்ட்ரு கொடுத்து மூவ் ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட் வேணும். நம்மளோட பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இது பேஸ் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட எனி பாயிண்ட், மிட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் எது கொடுத்தாலும் அதான் பேஸ் பாயிண்ட் சொல்லுவார். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பர்டிகுலர் டைரக்ஷன் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இதான் மூவ். திரும்ப அகைன்ஸ் மூவ். ஓகே, இதான் மூவ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ அந்த மூவ் கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.